தமிழ் சினிமாவை இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் சத்யராஜ் சார், கவுண்டமணி சார் மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஹிலேரியஸ் ட்ரீம் காம்பினேஷன். என்னுடைய பெரிய ஆசை 2 பேரோடையும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், நான் அப்படின்றது அது நடந்துன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கவுண்டமணி சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு படம் பார்க்க அந்த ஹியூமர், சிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச நாட்கள்லேருந்து இன்னைய வரைக்கும் சிரிச்சிட்ருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் இருக்க போகிற காலமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒருத்தர். அண்ட் அவருடைய டைமிங்லாம் சொல்லவே வேணாம், நாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. சார் சொன்னாங்க அவங்களெலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்கள சத்யராஜ் சாரை, கவுண்டமணி சாரை அவங்களெல்லாம் அதிகமாக ரசித்த ஒரு காரணம் தான் இங்கே வந்து எப்படியோ விதி வந்து என்னை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல நிறுத்தியிருக்கு அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். நான் இல்லை, என்னை மாதிரி நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. அண்ட் கவுண்டமணி சார்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா ட்ரெண்டிங் ஸ்டார்லாம் சொன்னாங்க. ட்ரெண்டிங் ஸ்டார் நான் கிடையாது. ஆக்சுவலாக கவுண்டமணி சார் தான் ட்ரெண்டிங் ஸ்டார். ட்ரெண்டுங்கிறது அதுவும் இந்த காலகட்டம்லாம் கிடையாது. நீங்கள் எந்த காலகட்டத்துக்கு வேணாலும் போனீங்கனாலும், இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழித்து போனாலும் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். அவர் தான் ட்ரெண்டிங் ஸ்டார்னு சொல்லி. ஏன்னா அன்றைக்கி ஆஃபீஸில் போய் நான் நடுவில் அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் வருத்தப்பட வாலிப சங்கம் ஷூட்டிங் டைம்லாம் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் சத்யராஜ் சாரோட உட்காந்து சார் நீங்களும் கவுண்டமணி சாரும் சேர்ந்தா அப்படின்னு அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். சொல்ல முடியாது எந்த கதையுமே இங்கே, ஒரு கதையை கூட சொல்ல முடியாது. பட் அவ்வளோ சிரித்து சேரில் இருந்தெல்லாம் உருண்டு அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது மலையிலேருந்து கீழே உருளெலாம் பார்த்தேன். அந்த லெவலில் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கலையன்றது. பட் இன்றைக்கி அது அமைஞ்சதுன்னு சொன்னால். ஸோ ஆஃபீஸில் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போய் பார்த்தப்ப இப்போ நான் காலர் டியூனை மாற்றிட்டேங்க அப்படின்னார். சார் என்ன பாட்டு சார்? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் வச்சுருக்கேன் அப்படின்னார். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அப்படின்னு நான் வெளியே வந்து கேட்டேன் என் ஃப்ரெண்டை. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அது ஒரு ரேஸ் படம் அப்படின்னாரு. அந்தளவுக்கு அப்டேட்டடாக வரும்போது சொல்கிறார், நான் நம்ம ஊர் படங்கள்லாம் பார்க்குறது இல்லைங்க அப்படின்ட்டார் சார். அப்போ நம்ம கூட கொஞ்சம் தைரியமாக பேசுவார், நம்ம மதித்து பேசுவார், படம் பார்த்துருந்தா கஷ்டம் அப்படின்னா. அப்புறம் என்ன சொன்னார், எனக்கு அந்த ஊதா கலர் ரிப்பன் பிடிக்கும் அப்படின்னா சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 2 மணி நேரமும் நான் அதிகமாக பேசலை. நான் சார்கிட்ட இது பற்றி அப்படின்னு சின்ன சின்ன ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சார் பார்த்துக்கிறாரு. ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு. அதுவும் வழக்கம் போல் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத கதைகள். ஆனால் அவர் சாரை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து எல்லாருமே ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஹியூமர் வேணும் அப்படின்னும் போது உட்காந்து இந்த இடத்துல பஞ்ச் இப்படி வரணும், வார்த்தைகள் இப்படி வரணும்னு சொல்லி அவ்வளோ டிஸ்கஷன், அவ்வளோ பிரச்சனைகள். இந்த பஞ்ச் நல்லா இல்லையா, அது கரெக்டாக இல்லையா, அப்படி இல்லை எப்படி இல்லைன்னு இருக்குது. பட் சாரை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, இவர் ஒரு ஐடியா டெப்போ, ஐடியா குடோன், அந்த மாதிரி அவர் கவுண்டர் டெப்போன்னே சொல்லலாம். அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது. அண்ட் எங்களையே உங்களுடைய காமெடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேடி போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தேடி விற்றுக்கிட்டு தான் சார் இருக்கோம். அதை பற்றி வரும்போது அவர் சொன்னார், இல்லாதவங்க எடுத்துக்க வேண்டியதானப்பா. அதுக்கும் ஒரு பஞ்சு தான். இப்போ உள்ளே நுழைஞ்சோடனே சாருக்கு கை கொடுத்தோடனே சார் நின்றுட்டு இருந்தாங்க. உட்காருங்க அப்படின்னாங்க. சார் நீங்கள் உட்காரு சார். நான் ஏற்கனவே உட்காந்துட்டேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னாங்க. நம்ம போகிற வரைக்கும் எதுவுமே பேசாமல் இருந்துடுறா சிவகார்த்தி. பட் நான் அங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு செகண்டையுமே என்ஜாய் பண்ணிருக்கேன். அண்ட் திரும்ப எல்லாரும் கேட்குற மாதிரியான ஆசை தான் சார். சத்யராஜ் சார், நீங்களும் கவுண்டமணி சாரும் ஒரு படம் சேர்ந்து பண்ணணும் சார். முடிஞ்சதுன்னா என்னையும் சேர்த்துக்குங்க சார், அதில் ஒரு ரோலுக்கு டெஃபினட்டாக. நானும் அந்த கவுண்டமணி அண்ணனுடைய தீவிரமான ரசிகர்கள் 2 பேர், சிவகார்த்திகேயன் நானும் 2 பேர் வருவோம். உண்மையிலேயே இப்படி ஒரு டீம் சிவகார்த்திகேயன் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயமாக நாங்கள் 2 பேரும் ஒரு படத்தில் நடிக்கிறேன். ஏன்னா அநியாயத்துக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அது என்னென்னா அந்த சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும். அப்படிப்பட்ட டீம் அமைஞ்சா தான் சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும். அப்படி இந்த 49 ஓவம் வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குற இந்த படத்துக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் வரும். பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது ஒரு அறிவு தோன்ற விஷயம் தானே. அமைதிப்படை ஆட்டம், அந்த காலத்தில் வந்து ரத்த கண்ணீர் ஆட்டம், அப்புறம் நான் அண்ணன் நடித்த மாமன் மகள், தாய் மாமன் எல்லாமே சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகல. தாய் மாமனில் அந்த சீன்லாம் வந்து எதுக்கு அழுதான்னு சொல்லிட்டாளியான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அது சிலதெல்லாம் அண்ணன் சொன்னதுனால தான் அந்த டைலாக் நிற்குது. அதுதான் காரணம்.